இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். இந்த உடல் பருமன் இருக்காங்களா, அடி வயிற்று கொழுப்பு, இதுக்கு காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம்தான். இந்த காரணத்தை சரி பண்ணிட்டா வெயிட் டக்கு டக்கு டக்குன்னு குறையும். நம்ம சாப்பிட்டு இருக்க மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம். நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய இன்சுலின் கூட நிரந்தரமாக நிறுத்தலாம். உடல் பருமனுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி 100 காரணம் எல்லாம் கிடையாது. முக்கியமான காரணம் வந்து ஒரு காரணம் தான். அது என்னன்னு தெரியுமா? அதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதுதான். இது எழுதி எடுத்துடுங்க. இது எழுதி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வெயிட் வருது உடல் பருமன். இந்த உடல் பருமனை சரி பண்ணணுன்னாலும் ஒரு வழி தான் இருக்குது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியெல்லாம் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், ஒரு வழி தான். அதுதான் விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, அதுக்கு பேர் தான் ஷீபன் பேலன்ஸ் டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? வெயிட்டை குறைக்க முடியும். வேறு நீங்கள் என்ன பண்ணாலும் வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. வேறு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். பேலன்ஸ்டு டயட், நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வெயிட்டு குறைக்க முடியும். இந்த தம்பி பாருங்கள், 70 கிலோ நான் வெயிட்டு குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ, 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. இந்த பெரியவங்களை பாருங்கள், 42 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். 128லேருந்து 86 கிலோ. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. வெயிட்டை குறைச்ச பிறகு எப்படி இருக்காங்க? ஒரு 18 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தியாச்சு. போட்டுட்டு இருந்த இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தியாச்சு. எப்படி இருக்காங்க? அதுதான் பேலன்ஸ்டு டயட். அதுதான் விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு, இந்த மாதிரி உடல் பருமன், எங்கே இருக்குது ஃபோட்டோ? இங்கே வச்சுருந்தேனே. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருந்துச்சுன்னா, வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய செத்து போயிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதுங்க. இன்ஃபர்மேஷனை மறக்காமல் சேவ் பண்ணுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பரில் கண்டிப்பாக வெயிட்டு குறைக்க ஏதாவது பிளான் இருந்தாலோ, இல்லை இந்த மாத்திரையை நிரந்தரமாக நடத்துறதுக்கு, இல்லை இந்த இன்சுலின் நிரந்தரமாக நடத்துறதுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. வில் ஹெல்ப் யூ. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?